இந்திய பங்குச்சந்தையில சத்தமே இல்லாம கோடிக்கணக்குல பணத்தை அச்சிட்டு கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கம்பெனிய பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்ன ஆச்சரியம்னா, இந்த கம்பெனி வழக்கமான எந்த ஒரு டெக் ஸ்டாக் லாஜிக்கும் ஃபாலோ பண்றதே கிடையாது. உலகமே பெரிய பெரிய பகட்டான ஏஐ சாஃப்ட்வேர் கம்பெனிகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஏஐக்கான மொத்த அடித்தளத்தையும் அமைத்து கொடுத்து சத்தமில்லாம லாபத்தை அள்ளிக்கிட்டு இருக்கிற ஒரு ரகசியமான பிளேயர் தான் இந்த ராஷி பெரிஃபெரல்ஸ். சரி, யாருக்குமே பெரிய அளவுல தெரியாம இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இவங்க எப்படி உருவாக்குனாங்க? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். 2.95%. இப்போ நான் சொல்ற இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுதான் இவர்களோட ஈபிடிய மார்ஜின். என்னது வெறும் 2.95% நீங்க ஆச்சரியப்படலாம். நிஜமாவே ஒரு சாதாரண மளிகை கடையில இருக்கிற லாப வரம்பை விட இது ரொம்பவே குறைவு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ சின்ன மிக மிக குறைவான மார்ஜினை வச்சுக்கிட்டு கடந்த வருஷம் இவர்களோட நிகர லாபம், அதாவது நெட் ப்ராஃபிட், நம்பவே முடியாத அளவுக்கு 132% எகிரி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1-2% லாபத்துல பிசினஸ் பண்ற ஒரு நிறுவனம் எப்படி தன்னோட லாபத்தை அப்படியே டபுளாக்க முடியும்? இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான முரண்பாடு ஒன்னு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய ஐடி ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியே 15.96% தான் இருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சி தான், சந்தேகமே இல்ல. ஆனா மறுபக்கம் ராஷி பெரிஃபெரல்ஸின் வளர்ச்சி 28.55% இருக்கு. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியை விட 2 மடங்கு வேகம். அதாவது மிக குறைந்த லாப வரம்பு வச்சுக்கிட்டு தங்களோட போட்டியாளர்கள் எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு மார்க்கெட் ஷேரை மிக ஆக்ரெசிவா இவங்க கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இது நிஜமாவே ஒரு விசித்திரமான growth paradox. சோ இப்போ உங்க மைண்ட்ல கண்டிப்பா ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். வெறும் சில்லறைகளை லாபமா வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி எப்படி இவ்ளோ பெரிய பணத்தை சம்பாதிக்கிறாங்க? தொடர்ந்து கவனிங்க, ஏன்னா இதுக்கான விடை உங்களுக்கு தெரிய வரும்போது ஒட்டுமொத்தமா டெக்னாலஜி மற்றும் ஹார்ட்வேர் பங்குகளை நீங்க பாக்குற விதமே முற்றிலுமா மாறிடும். இது வெறும் நம்பர்ஸ் விளையாட்டு கிடையாது, இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் பிசினஸ் மாடலோட வெற்றி. இவங்களோட அந்த ரகசிய பலம், அதாவது அந்த இன்விசிபிள் மோட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது எதுவுமே ஒரே ராத்திரியில உருவானது கிடையாதுங்க. 35 வருஷ உழைப்பு. இந்தியா முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட பார்ட்னர்கள், 700க்கும் மேற்பட்ட லொகேஷன்கள்னு இவங்களோட நெட்வொர்க்கு வேர் விட்டு பரவியிருக்கு. ஹெச்பி, டெல், லெனோவோ மாதிரியான மிகப்பெரிய குளோபல் பிராண்டுகளோட பல தசாப்தங்களா இவங்க வச்சிருக்கிற அந்த உறுதியான உறவு தான் இவங்களோட மிகப்பெரிய சொத்து. இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை எந்த ஒரு புது போட்டியாளராலும் அவ்ளோ ஈஸியா அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஓகே, இப்போ இந்த அசுரத்தனமான வளர்ச்சி எப்படி நடக்குதுன்னு எண்கள் மூலமா பார்க்கலாம். சமீபத்திய காலாண்டு முடிவுகளை கவனிங்க. Q1ல சுமார் 3,300 கோடியா இருந்த வருமானம் இப்போ எப்படி உயர்ந்திருக்குன்னு பாருங்க. டிசம்பர் காலாண்டான Q3ல 4,030 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிருக்காங்க. இது கம்பெனியோட வரலாற்றிலேயே உச்சக்கட்ட விற்பனை. அதே போல அவங்களோட மார்ஜின் 1.8%லிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து 2.95%ஆக மாறியிருக்கு. நிகர லாபமும் 52 கோடியிலிருந்து 73.5 கோடியா பறந்திருக்கு. இது உண்மையிலே பிரமிக்க வைக்கிற ஒரு வேகம். இந்த பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன? கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அக்டோபர் 2025க்குள்ள விண்டோஸ் 10க்கான சப்போர்ட் ஒட்டுமொத்தமா முடிவுக்கு வரப்போகுது. இதனால கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே தங்களோட பழைய கம்ப்யூட்டர்களை மாத்திட்டு புது ஏஐபிசிகளை வாங்கியே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இந்த என்டர்பிரைஸ் ரிஃப்ரெஷ் சைக்கிள் தான் இவங்களுக்கு அடிச்சிருக்கிற மிகப்பெரிய ஜாக்பாட். ஆனா இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு நடுவுல இவர்களோட பேலன்ஸ் ஷீட்ல மறைஞ்சிருக்கிற ஒரு 737 கோடி ரூபாய் ரகசியத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அதை பத்தி கொஞ்ச நேரத்துல சொல்றேன், இணைஞ்சிருங்க. ஆனா சற்று போருங்க, இது ஒட்டுமொத்த பார்வையுமே மாத்த போகுது. இவர்களோட மொத்த வருமானத்துல 58% நேரடியாக பர்சனல் கம்ப்யூட்டிங் மற்றும் என்டர்பிரைஸ் பிரிவிலிருந்து மட்டுமே வருது. அதாவது இந்தியாக்குள் வரப்போற ஒட்டுமொத்த ஏஐ தொழில்நுட்ப ஹார்ட்வேர்களுக்கும் இவங்க தான் மிகப்பெரிய நுழைவாயிலாக இருக்காங்க. இவங்க தான் நிஜமான ஏஐ டோல் பிரிட்ஜ். நீங்க இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்றால் உடனே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த டோல் பிரிட்ஜ் கான்செப்ட் உங்களுக்கு முன்பே தெரியுமா, அல்லது இப்போதான் இதை கேட்டு ஆச்சரியப்படுறீங்களா? நாங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறோம். அப்படியே இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது ஒரு நொடி வேலைதான், ஆனா எங்களை போன்ற சேனல் இன்னும் நிறைய பேரை சென்றடைய இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். சோ இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஏஐ டோல் பிரிட்ஜ் அப்படின்னா என்ன? உலகமே கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி புதுசு புதுசா ஏஐ சாஃப்ட்வேர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஆனா அந்த ஏஐயை இயக்க தேவையான கம்ப்யூட்டர்கள், சர்வர்கள், ஹார்ட்வேர்கள் விற்பனையாகும்போது அதுல எந்த ரிஸ்க்கும் இல்லாம அதை விநியோகம் செஞ்சு மட்டுமே லாபம் சம்பாதிக்கிறவங்க தான் இந்த டோல் பிரிட்ஜ் கம்பெனிகள்.
உழைப்பு மற்றவர்களுடையது, ஆனா லாபத்துல ஒரு பங்கு சத்தமில்லாம இவங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஆனா இருங்க, இங்கதான் கதை முற்றிலுமா மாறப்போகுது. இதுதான் நான் முன்னாடியே சொன்ன அந்த 737 கோடி ரூபாய் ரகசியம். இவர்களோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டுக்குள்ள அமைதியா உட்கார்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி இது. விநியோக வியாபாரத்துல பார்ட்னர்களுக்கு வழங்கப்படும் பேங்க் கேரண்டி மாதிரியான ஒரு சாதாரண விஷயமா இது இருக்கலாம். ஆனா இவர்களோட அந்த 2% லாப வரம்போடு ஒப்பிடும்போது இது நிஜமாவே தலைக்கு மேல தொங்குற ஒரு கத்தி மாதிரி மிகப்பெரிய தொகையாகும். இத நம்ம கவனிக்காம விடவே கூடாது. இனி வரப்போற காலங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு இந்த டைம்லைன் ரொம்ப தெளிவா காட்டுது. அக்டோபர் 2025ல விண்டோஸ் 10 சப்போர்ட் முடிகிறதால விற்பனை உச்சத்தை தொடும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா மறுபக்கம் ஏப்ரல் 2026ல இருந்து மைக்ரான் பிராண்ட் இவர்களுடனான வியாபாரத்தை நிறுத்திக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். அதனாலதான் மே 14-15 தேதிகள்ல வெளிவர உள்ள இவங்களோட Q4 காலாண்டு முடிவுகள் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ 2 பக்கங்களையும் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த பங்க சாதகமா பார்க்கும் புல் கேஸ் என்ன சொல்லுது? ஏஐபிசிகளோட அசுரத்தனமான விற்பனை, டெல் கூட இருக்கிற புது பிசினஸ், அப்புறம் லாபகரமான சைபர் செக்யூரிட்டி பிரிவோட வளர்ச்சி, இதெல்லாம் இவங்களுக்கு பல வருஷங்களுக்கான வருமானத்தை உறுதி செய்யுது. ஆனா பேர் கேஸ் என்ன சொல்லுது? இவங்களோட நிகர லாப வரம்பு வெறும் 1.8% மட்டும்தான். அதாவது எங்கேயாவது ஒரு சின்ன ஹார்ட்வேர் சப்ளை பிரச்சனை வந்தாலோ அல்லது டாலர் மதிப்புல ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் கூட இவங்களோட ஒட்டுமொத்த காலாண்டு லாபமுமே முற்றிலுமா துடை தெரியப்படலாம். இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். கயிற்றின் மேல் நடப்பது போல ஒரு நிலைமை. சரி, இறுதியா நாம என்ன முடிவுக்கு வர்றது? தற்போது இந்த பங்கு 458 ரூபாயில வர்த்தகமாகிக் கொண்டிருக்கு. இதனோட உண்மையான அடிப்படை மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ 480 ரூபாய் முதல் 520 ரூபாய்க்குள் இருக்கலாம்னு மதிப்பிட்டிருக்காங்க. அதனால இப்போதைக்கு அவசரப்படாம ஹோல்ட் செய்யறதுதான் சிறந்தது. மே 14-15 தேதிகள்ல வரப்போற Q4 முடிவுகளையும் அடுத்த வருஷத்துக்கான மேனேஜ்மெண்ட் கைடன்ஸையும் பார்த்த பிறகு முடிவெடுக்கிறதே புத்திசாலித்தனம். இப்போ ஒரு மிக முக்கியமான அவசியமான நினைவூட்டல். நான் செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. இந்த காணொளியில் உள்ள எதுவும் நிதி ஆலோசனை கிடையாது. இது முற்றிலும் உங்களுக்கான கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. முதலீடு செய்யும் முன் உங்களுடைய சொந்த ஆய்வை மேற்கொள்ளுங்க அல்லது தகுதி வாய்ந்த ஒரு நிதி ஆலோசகரை அணுகுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் மூலமா நீங்க ஒரு புது விஷயத்தையாவது கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சா மறக்காம கீழே உள்ள லைக் பட்டனை தட்டிவிடுங்க. இது எங்களுக்கு நிஜமாவே பெரும் ஊக்கமளிக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைனா எதற்காக வெயிட் பண்றீங்க? உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை அழுத்துங்க. நீங்க மிஸ் பண்ணவே கூடாத பல சுவாரஸ்யமான கண்டென்ட்டை நாங்க வாரம் வாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறேன்.